ப்ரூஸ்லி ஏன் இந்த பேரு ஹீரோ பேர் ப்ரூஸ்லி, அதனால படம் பேர் ப்ரூஸ்லி, எந்த வழக்கத்தையும் மாற்றவே இல்லை. ஸோ இந்த படத்தை பார்த்து வெளில வந்தோடனே ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் குமார் ஆஸ் அ பர்ஃபார்மர் நோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஜிவி பிரகாஷ் குமார் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் நோ கமெண்ட்ஸ். இந்த படத்தை அந்த காமெடிலாம் திரும்ப கேட்டு நம்மளாம் சேச்சுரேஷன் மோடுக்கு போயிட்டோம். திரும்ப கொண்டு வந்து அதே காமெடி கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த படத்தில் வர அனைத்து காமெடிகளும் ஆல் ரிப்பீட் காமெடிஸ் ஒன்லி, ஈவன் டபுள் மீனிங் காமெடிஸ் ரிப்பீட் ஒன்லி. பாலசரவணன் மட்டும் அங்கங்கே ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கார். அப்பப்போ சிரிப்பு வரும், விரல் விட்டு எண்ணிடலாம். டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ் வந்து குவென்டின் டாரண்டினோட கோட்லாம் போட்டு ஆரம்பிக்கிறார் படத்தை. அப்புறமா வந்து தமிழ் ஒன்று எழுதுவாங்க இல்லையா, இக்கதையில் வரும் காட்சிகள் கேரக்டர்கள் அனைத்தும் கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே போகிறாரு. ஈவன் காப்பி எடுத்து கூட இந்த படத்தில் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான், காப்பி அடிச்சதெல்லாம் தப்பே இல்லை மிஸ்டர் பிரசாந்த் பாண்டியராஜ். பட் கரெக்டான ஆன்சரை பார்த்து காப்பி அடித்தா தான் மார்க் வரும். அது தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டீட்டெயிலான இன்டெப்த் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது என்ன தெரியுமா, நிறைய பேர் ஏன்ட்டே சொல்லிட்டீங்க ஏன்பா அதே நோட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ட்டு. இந்த திருவிளையாடல் படத்தில் வந்து பிரிக்க முடியாதது அப்படின்னா ஒரு ஆக்ரோஷ கான்வர்சேஷன் வரும்ல, அதில் வந்து சேரவே சேராதது அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவும் லிப்சிங்கும் அப்படின்னு வைக்கலாம். அந்த ஹீரோனுக்கு தமிழ் தெரியாதுன்றது ஊர் முழுக்க தெரியுங்க, எங்களுக்கும் தெரியும். ஆனால் அது தெரியாத மாதிரி எடுக்கணும்ல, அதுதானே படம், அதான பர்ஃபார்மன்ஸு, அதான டேரக்ஷன். எங்கே இதுக்கு மேலே பேசுறது ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நான் நோட் பண்ணி சொல்ல மாட்டேங்க, போதுமா? கமெண்ட் பண்ணுறவங்களாம் கோவப்படாதீங்க, தேங்க்யூ. போன வாரம் ஒரு படம் வருது, அதில் வந்து ஒரு பொண்ணு ரேப் பண்ணியாவது கொண்டுடுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க, பல்ல கடிச்சிட்டு பார்த்தோம். இந்த வாரம் ஒரு படம் வருது, இந்த படம் தான். இந்த படத்துலையும் வந்து ஏன்டி அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசுகிற அப்படின்னு ஹீரோனோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அவங்க வந்து அப்படியாவது ரேப் பண்ண வருவாண்டி, அப்படியே நம்ம தப்பிச்சிடலான்றாங்க. ரேப் பண்ண அவ்வளோ சாதாரணமாக போச்சா, டெய்லி நியூஸ் படிக்கிறோம்ல, ஜாலியான படம்ன்றதுக்காக எல்லாத்தையுமே ஏற்றுக்க முடியும், என்ன சொல்றீங்க? இந்த படம் வந்து ஒரு ஃபங்கியான ஜாலியான படம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பல படங்கள்ல வந்து லாஜிக்கல் லூப் ஹோல்ஸா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி விட்டா கூட இந்த படத்தில் லூப் ஹோல்லாம் இல்லைங்க, பிளாக் ஹோலே இருக்கு. எங்க போறோம், எதுக்கு போறோம், எப்படி போறோம், எவ்வளவு வேகமா போறோம் எதுவுமே தெரியாது. அப்படியே பார்த்துட்டு வெளில வந்துருவோம். இந்த படத்தை முடிச்சுட்டு வெளில வந்தோடனே எனக்கு ஆஃபீஸ்க்கு வழியே மாறிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு படம் பிளாக் ஹோல் ஒன்லி. டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ் என்ன நினைச்சிட்டாருன்னா, பல படங்களை நமக்கு தெரிந்த பல படங்களை ஹாலிவுட் முதல் கோலிவுட் வரை எல்லா படங்கள்லேருந்து சீன்ஸ் எடுத்து கலாய்ச்சா கிண்டல் பண்ணா இல்லை ஸ்பூஃப் மாதிரி ட்ரை பண்ணா சிரிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிருக்காரு. அதையும் நல்லா பண்ணா தானே சிரிப்பு வரும். அவர் என்ன பண்ணியிருக்காரு, முன்னாடி வந்து பல படங்களை கிண்டல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தை இப்போவே இதெல்லாம் மீறி எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எங்கள் தேட்டரில் 2 பேர் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எப்படின்னே தெரியல, சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் பல படங்களுக்கு சொல்லியிருக்கேன், மூளையை கழட்டி வச்சு லாஜிக்கல் அந்த கேள்வியெல்லாம் கேட்காம உள்ள போனீங்கன்னா சிரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து தலையை கழட்டி வச்சுட்டு போனால் கூட சிரிக்க முடியாது, இருந்தாலும் சிரிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி 2 பேர் உங்கள் கும்பலில் இருந்தாங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி போய் படம் பாருங்கள். யாராக வேணா இருக்கலாம், அது நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரூஸ்லி அப்படின்ற இந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றலாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சுதர்சன் 41194 அப்படின்ற பெயர் உள்ள ஒருவர் யூடியூப்பில் நம்மளோட மொட்டை சிவா கெட்ட சிவா ரிவ்யூ கீழே வந்து ஆடியன்ஸ் தியேட்டர் விட்டு வெளில வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் கேட்பாங்க இல்லையா, படம் எப்படி இருந்துச்சு படம் எப்படி இருந்துச்சு. அதில் சொல்கிறவங்களாம் செமையாக சொல்கிறாங்க, நீ என்னப்பா தப்பாக சொல்கிற மொட்டை சிவா கெட்ட சிவா பற்றி அப்படின்னு ஆக்ரோஷப்பட்டிருந்தார். நாங்கள் வந்து யாரையுமே தடுக்கலைங்க, நீங்கள் போய் தாராளமாக அந்த படத்தை பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த படம் கூட அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை அது எனக்கும் உங்களுக்கும் ஒத்து வந்தாலும் சரி ஒத்து வரலாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் ஹேவ் எ ஹெல்தி டிஸ்கஷன். தேங்க்யூ.